கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவர் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இது இந்த மாலை வேளையிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இதோ உலகம் முடியும் பரிதம் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் உலகில் இத்திசையிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். தூய ஆவியானவர் உங்களோடு வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்று உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியின் சாட்சிகளாய், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்தார். இதோ இந்த அருமையான நாளிலே, இதோ இந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நாங்கள் 12ஆம் அதிகாரத்திலே தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாழ்வை குறித்து பார்க்கிறோம். தூய ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தூய ஆவியானவரே நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக பேசுகிறவர். தூய ஆவியானவரே துருவி துருவி ஆய்கிறவர். அவர் இல்லாமல் ஒன்றும் முடியாது. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது உயிரின் ஊற்றானாய், எனது வலிமையன் வலியானாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமான்னு சொல்லும் பொழுது பட்டாக்கு படிக்கிறாங்க. பட்டான் டமைன்னு வெடிக்குது இந்த உலகத்தில். பாருங்க, இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் கார்த்திகை தீபம் நாளை கொண்ட எல்லா பக்கம் விளக்கு. ஒளியின் இறைவன் இதோ வரப்போகிறார் இந்த மாசத்தில். அதன் முன் அடையாளமாக இதோ திருவருகை காலத்தில் இன்னைக்கு எல்லா உலகம் உள்ள எல்லா வீடுகளிலும் ஒளியேற்றப்படுகிறது. அதை மக்கள் கார்த்திகை தீபம் என்று இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒளியை ஏற்றுகிறார்கள். ஒளி, நானே உலகின் ஒளி என்று சொன்னவர். அந்த ஒளி இந்த உலகிற்கு வந்த பொழுது உலகு அதை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு எல்லார் வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா சுவர்களிலே ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கு. அந்த ஒளி, நாம் அந்த ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக இருக்கிறோம். அதனால தான் நாம் எல்லாம் விளக்கு ஏத்தாமையே ஒளியின் மக்கள். அல்லேலூயா, நம்மெல்லாம் ஒளியின் மக்களாக இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள உலகம் வெற்றி செய்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தில் அநேக இடங்களிலே இந்த விளக்குகள் ஏற்றப்படுகிறது. எல்லா இடங்களிலும் விளக்கு ஏற்றப்படுகிறது. இன்னைக்கு எல்லாரும் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னா அவங்க இந்துக்கள் விளக்கேற்றி வச்சிருக்காங்க, நாங்கள் ஏற்றி வைக்கல. தப்பு. அறியாத தெய்வத்திற்கு ஏற்றுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அறியாத தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வனுக்கு ஏற்றுகிறார்கள். நீங்களும் நானும் அறிந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் தூய ஆவியானவர் அருளும் கொடைகள் என்று சொல்லி இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார். ஏற்கனவே நாம் இந்த கொரிந்தியர் எழுதிய திருமுகத்தை நாம் பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த நாளிலே ஆவியானவர் இதை நமக்கு மீண்டும் அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. திரும்ப 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 மீண்டும் மீண்டும். எப்படி நம்ம புலால் உணவு சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டோமா, கொஞ்சம் வாயில் ருசி கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ஃபுட்டு கேட்குது. அது மாதிரி தான் டெய்லி வாசிக்கிறோம், டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி இறை வார்த்தையை சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இந்த இறை வார்த்தையும் ஒரு ஸ்பெஷல், ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். உணவிலே பரிமாற்றத்திலே ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். அதே சேஞ்ச் தான் ஆவியானவர். இந்த வார்த்தைகளை ஒரே புஸ்தகம்தான், ஒரே புஸ்தகம்தான், ஆனால் வெளிப்பாடுகள் பல. வெளிப்பாடுகள் பல. ஒரு நாளைக்கு ஒரு வெளிப்பாடு, இன்னொரு நாளைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். டிஃப்ரெண்டா. அல்லேலூயா. ஒரே சமையல் தான். இன்னைக்கு நான்வெஜ் செய்கிறீங்க, ஒரே சமையல் தான், அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி எப்படியோ செய்கிறோம். அதே மாதிரி தான் இறை வார்த்தை. அதே ஒரு பொருள் தான், ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை டிஃப்ரெண்ட் மீனிங். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். அருள் கொடைகள் பலவை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. தூய ஆவியார் ஒருவர் மட்டும்தான். திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. இப்போ கடவுள், இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், 3 ஒரே இடத்துல கம்பைன்ட் ஆகுது. அல்லேலூயா. ஆனால்
கடவுள் ஒருவரே, அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். கடவுள் ஒருவரே, அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். உன் ஆற்றலாலும் அல்ல, உன் சக்தியாலும் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய சொந்த புத்தியினால் அல்ல, அவருடைய துணை இல்லாம, துணையாளருடைய துணை இல்லாம உன்னால ஒரு மண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ நினைக்கலாம், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், நான் ரொம்ப எல்லாத்தையும் பக்குவமா பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன். அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் இதை நமக்கு மீண்டும் சொல்றார். 7ஆம் வசனம் பாருங்க. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஆமென். பொது நன்மைக்காக. அதனாலதான் ஒரு பாடல் அழகா இருக்கு. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நம்மெல்லாம் யாரு? நற்செய்தியின் தம்பதியார்கள். அல்லேலூயா. நற்செய்தியின் தம்பதியர். தம்பதியர் என்ன? கணவன் மனைவி. ஆமென். நற்செய்தியின் கம்பெனினா இயேசு மணவாளன்னா நம்ம எல்லாம் மணவாட்டி. அல்லேலூயா. அதனாலதான் அந்த மணவாளன் வரும் பொழுது அந்த 10 கன்னியர்கள் 5 பேர் விவேகம் உள்ளவர்கள், 5 பேர் அறிவிலிகள். ஆனா மணவாளன் ஒருவரே. இப்ப மணவாளன் வரும் பொழுது அவர்கள் தீபத்தோடும் எண்ணெயோடும் காத்திருந்தார்கள். மணவாளன் வரும் பொழுது தீபத்தோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் 5 பேர் இல்லை, அவர்கள் அறிவிலிகள். ஆனால் முன்மதியுடையவர்கள், தூயாவினால் ஏவப்பட்டு முன்மதியோடு செயல்பட்டவர்கள். இன்னைக்கு நம்மளாம் நினைக்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன். நெவர், நாட் அட் ஆல். எல்லாம் அனைத்தையும் செய்கிறவர் அவர் ஒருவரே. அவருடைய துணை இல்லாம யாரால் ஒன்றும் பண்ண முடியாதம்மா. நல்லா புரிஞ்சுக்கங்க. வீட்டிலேயே கணவன் மனைவி எடுத்துக்கங்க, ஒருவர் ஒருவர் துணை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நான் பண்றேன், நான் பண்றேன், அவர் இல்லாம நீ பண்ண முடியாது, நீ இல்லாம அவங்க பண்ண முடியாது. அல்லேலூயா. கணவன் இன்னைக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டில் கொட்டலைன்னா நீ வீட்டில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மனைவி அந்த கொண்டு வர சம்பளத்தை பக்குவப்படுத்தி வீட்டை நடத்தலைன்னா கணவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? 2 பேரும் ஒரே ஈக்குவல் தான். சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காவிட்டாலும் 2 பேரும். அவர் சம்பாதிக்கிறார், நீங்கள் வழி நடத்துறீங்க. அவர் கொண்டு வர காசை நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. அதை பக்குவமாக செலவு பண்ணீங்கன்னா உன்ன மாதிரி விவேகம் உள்ள பெண் யாரும் இல்லை. அல்லேலூயா. விவேகமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுவாள். ஒரு வீடு கட்டப்படுகிறது, அதை நடத்தப்படுகிறது அந்த வீட்டின் பெண்மணி தான், குடும்ப தலைவி தான். அதை நாம் உணர்வதே இல்லை. எல்லாரும் சொல்ற என்னுடைய ஆற்றல், என்னுடைய நான் பண்ணேன் ஒன்றுமே கிடையாது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. 2 கை, ஒரு கை இல்லாமல் ஒரு கை சத்தம் வராதே. 2 கையும் அணைக்கணும்.
எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் தூயாவியார் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருள்கிறார். ஞானம் நிறைந்த சொல்வளம், சொல்வளம் பேசக்கூடிய ஞானம் நிறைந்த சொல்வளம். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளம். ஒன்று ஞானம் நிறைந்த சொல்வளம், இன்னொன்று அறிவு செறிந்த சொல்வளத்தை அவர் தான் கொடுக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார், விசுவாசத்தை நம்பிக்கை அருளுகிறார். அதே ஆவியார் மற்றொருக்கு பிணித்தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளங்கும் ஆற்றலையும் அளிக்கிறார். அல்லேலூயா. தாமாக எதுவுமே அவர் செயல்பட மாட்டார். அந்த ஒரே ஆவியார் இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார். விருப்பம் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் இல்லாம ஒன்றும் நீ இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கன்னு சொன்னா அவருடைய விருப்பம் இல்லாமல் உன்னால் வந்து உட்கார முடியாது. அவருடைய ஏவுதல், அவருடைய தூண்டுதல் இல்லைன்னா உன்னால் உட்கார முடியாது. நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் என்று அதை யாரும் சொல்ல விரும்பல. நீங்கள் சொல்லவில்லை, தெரியுதோ என்னமோ தெரியாது, நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இரவும் பகலும் உட்காந்து நீ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தங்கு தடையின்றி ஊழியம் செய்ய முடியும். நீ காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரலன்னும் போது அந்த பரிசுத்தாவுடைய வல்லமையை காலையில் இழந்துட்ட. அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் உனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உலகத்தரவன் சாத்தாவனை எடுத்துட்டு போயிட்டான், வேலை முடிஞ்சு போச்சு. அதனால தான் தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன்னை தினமும் வழி நடத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். நீ அவரை விட்டுட்டு உன்னால ஒன்னும் செய்ய முடியாதம்மா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர் தானே, எவ்வேளையும் ஐயா நீர் தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அதனால தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா.
20ஆம் வசனம் சொல்லுகிறது, எனவேதான் பல உறுப்புகளை உடையதாக இருந்தாலும் உடல் ஒன்றே. அதனாலதான் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையாயிருக்கிறது. இல்லையா? உடலில் மிக வலுவற்றவனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 25ஆம் வசனம், உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுடும். அப்படி என்றால் என்ன? ஒருவர் செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஒரே உடல் உறுப்புகள். கிறிஸ்து தான் நமக்கு தலையாக இருக்கிறார். தனியா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள்லாம் ஒன்று கூடி இறை புகழ்ச்சி, அது ஞானத்தினால் இறை புகழ்ச்சி, விண்ணகத்திலிருந்து அது அருளப்பட வேண்டும். கடவுளை அதை வளர செய்கிறார். அப்படி புகழ்த்தும் பொழுதுதான் இந்த குழு ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க யாரும் தனியா உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. இந்த ஆராதனை யாராவது தனியா நடத்திட முடியுமா? முடியாது. தனியா நடத்த முடியுமா உங்களால? முடியாது. தனித்தனியா நான் தனி ரூம்ல போய் நான் ஆராதனை நடத்த முடியுமா? முடியாது. பரிந்துரை. நம்ம எல்லாம் ஒரே உடல் உறுப்புகள். உங்களுக்கு ஒரு வலி, உங்களுக்கு ஒரு வேதனைனா அது எனக்கு வலிக்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னுடைய கஷ்டம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னுடைய பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கணும். அதுதான் நேற்று பார்த்தோம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில். சமாரியன் கள்வர்களினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டவன். குரு வராரு, அவர் வேலையை பார்க்குறேன்னு அவர் போயிட்டாரு. லேவியர் வராரு, அவர் வேலையை பார்க்குறேன்னு போயிட்டாரு. அந்த சமாரியன் வருகிறான். அவனை கண்டு அவன் அருகில் சென்று அவனை பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுக்கு தன்னிட்ட இருக்கிற அந்த வைனை ஊற்றி கட்டி மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டு அவனை தூக்கிட்டு போய் ஒரு நாள் பூரா அவன் கூடவே இருந்து கையில் இருக்கிற தென்னரித்து தூக்கி அந்த ஆளுகிட்ட கொடுத்து இவனை பார்த்துக்கங்க வர வரைக்கும், திரும்பி வரும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆச்சுன்னா நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பேற்றுக் கொள்கிற அந்த நல்ல சமாரியன். அந்த அயலான் யார்? அந்த அயலான் ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். அந்த சமாரியனுக்கு அந்த வலி இருந்துச்சு. ஐயோ, அவன் யூதன். யாரு? கிறிஸ்தவனா, இந்துவா, முஸ்லிமா என்னன்னு தெரியாது. அடிபட்டு கிடக்கிறான் நடுரோட்டில். ஐயோ, என் பிரச்சனை இல்லைப்பான்னு ஓடுறவன் கிடையாது. ஆனால் அந்த சமாரியன் ஒரு பிரபலத்தாவனாகிய 10 தொழுநோயாளிகள் சுகமடைகிறார்கள். அதிலே 9 பேர் யூதர்கள், ஒருவன் மட்டும் புறவினத்தானாகிய சமாரியன். அவன் ஒருவன் மட்டும் ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து நன்றி சொல்ல வருகிறான். ஐயோ, உன்னோடு வேறு 9 பேரும் தொழுநோய் குணமாகவில்லையா? அவர்களெல்லாம் எங்கே? புறவினத்தானாகிய நீ மட்டும் வந்திருக்கிறாயே, உன் நம்பிக்கை வீண் போகாது, அதனால நீ சுகமடைந்தாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. நன்றி உள்ள பிள்ளைகளாக, எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். நம்ம விண்ணப்பம் தான் எழுதிட்டே இருக்கிறோம். இப்போ கூட விண்ணப்பம், ஒன்று கிடைச்சா ஒன்று, ஒன்று கிடைச்சா ஒன்று, ஒன்று கிடைச்சா ஒன்று. அது கிடைச்ச பிற்பாடு தட்டிட்டு போயிடும்.
வேலை இல்லை, வசதி இல்லை, என்கிட்ட வருமானம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன்னு வேதனையோடு இருந்த குடும்பங்கள் இன்றைக்கி ஆண்டவர் நல்ல ஒரு வேலை கொடுத்த பிற்பாடு இப்போ எனக்கு டைம் இல்லை. ஒரு காலத்தில் நான் ஆண்டவர் தான் கதி என்று சொல்லி காலையும் மாலையும் எல்லா நாட்களிலும் அவர் கூட இருந்த பிள்ளைங்க வேலை கிடைச்ச பிற்பாடு டைம் இல்லை. குழந்தை பாக்கியம் பல வருடங்களாக 10 வருஷமா 8 வருஷமா அபாஷன் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் நான் உனக்கு உண்மையோடு நேர்மையோடு இருப்பேன்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இரக்கம் காட்டி நான் சலித்து போனேன். அந்த அருள் வரத்தை பெற்ற பிற்பாடு என்னால் முடியல, ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்ல முடியல, எனக்கு முடியல. எனக்கு ஒரு வேதனை துன்பம் வந்தாச்சு, கஷ்டம் வந்தாச்சு, பண கஷ்டம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் துடிச்சிட்டு இருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்து நம்மளுக்கு அந்த எல்லாத்துலேருந்து ரிலீஃப் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு நொடி பொழுது நினச்ச நன்றி விசுவாசம் அதுக்கப்புறம் மறந்து போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நாம் தீமைகளை ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? யோபு சொல்லுவார், கடவுளிடமிருந்து நன்மைகளையே பெற்றுக்கொண்ட நாம் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது? இவற்றில் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, கடவுளை தூற்றவும் இல்லை, நீதிமானாயிருந்தார். ஆமன் பாண்டவர்களே, அதனாலதான் இங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, எல்லோரும் திருத்தூதர்களா, எல்லோரும் இறைவாக்கினர்களா, எல்லாரும் போதகர்களா, எல்லோரும் வல்ல செயல் செல்வர்களா? இல்லை. ஆனா கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. 28ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 28ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 12 28ஆம் வசனம். ஆமென். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்கள் செய்வோர்களையும், அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். ஆமென். பாருங்க எப்படி அவருடைய பிளான் பாருங்க. எப்படி எல்லாருக்கும் எல்லா கிஃப்டும் கிடையாது. அல்லேலூயா. ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் தருகிறார். அவ்வாறே திருச்சபையில், சபையில், இந்த குழுவில் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்கள் செய்வோர்களையும், அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், உதவி செய்கிறவங்க, தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிற ஆகியோரை ஏற்படுத்தின. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட்டு. ஒருத்தர் நல்லா ஜபம் செய்கிறீங்க, ஒருத்தர் நல்லா பாடுறீங்க, ஒருத்தர் நல்லா தோத்திர பண்ணி எடுக்கிறீங்க, ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறீங்க. அதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் வந்தேன் என்று சொன்னால், நீ தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நீ காலையில் மணி நீ உட்காந்து அவருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீ அவர் சமூகத்தில் உட்காந்தேன்னா அந்த வல்லமை அப்படியே அந்த பிளஸ்ஸிங் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ள. ஆமென். நீ ஒரு நாள் வராமல் நீ ஆப்சண்ட் ஆகிட்டினா, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது, ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளை ஒரு வாரமாக வரல, அதுக்கப்புறம் வருது. அப்போ அந்த ஒரு வாரத்துடைய படிப்பு அந்த பிள்ளைக்கு போச்சா? லாஸ் தானே. அது எப்படி பரீட்சையில் தேர்வு பண்ண முடியும்? அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். நினைச்சா ஆண்டவர் சமூகத்தில் வருவான், டிமாண்ட் இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் வருவான். டிமாண்ட்
டிமாண்ட், விண்ணப்பம், அதுக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட வரும் அப்ளிகேஷன். எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும். ஆனால் முதல்ல இருந்த அவனுடைய அந்த ஆற்றல் இப்போ இல்லையே. முதலில் அவரிடத்தில் கொண்டிருந்த அன்பு இப்பொழுது இல்லையே. எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாம் மகிழ்ச்சி வந்துருச்சு, வாழ்க்கையில் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, எல்லாமே உனக்கு கிடைச்சிச்சுன்னும் போது நீ உதாசீனப்படுத்துறீங்க. தூய ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைகளை. எல்லா ஆசீர்வாதம் உனக்கு ஒவ்வொன்றா 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 உனக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி அழகாக பண்ணி கொடுக்கும்போது ஒரு சிற்பி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் தட்டி எடுத்துட்டார். ஒரு கல் எடுத்து அது அழகான ஒரு உருவமாக்கிற பிற்பாடு சிற்பியை தள்ளி விட்டுறமே, அந்த செதுக்கினவனை தள்ளி விட்டுறமே. அவன் அவ்வளோதான் வேஸ்ட்டு பீஸு. அவன் அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு முடி எடுத்துகிட்டு அவன் போயிட வேண்டியதான். ஆனால் அதை செதுக்கினவன், அதை செதுக்கினவன். அதனால தான் ஏசையா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். ஏசையா 1:3 வேகமாய். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். அடுத்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது. ஐயோ, பாவம் நிறைந்த மக்கள் மீது, அநீதி செய்வோரின் கூட்டம் மீது, தீச்செயல் புரிவோரின் வழிமறை மீது, கேடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். தூய ஆவியானவரை அவமதிக்கிறோம். அவருக்கு அந்நியராகி விட்டார்கள். தூய ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாரு பாருங்க 5ஆம் வசனத்துல, நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி, உள்ளங்கால் முதல் உச்சத்தால் வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவில்லை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். நமக்கு கிடைக்கின்ற இந்த தெய்வீக அப்பம் என்ன? இறை வார்த்தை என்னும் அப்பம். தூய ஆவியானவருக்கு தகுதியற்ற நிலையில் அவரை உதாசீனப்படுத்தி இந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நாம் குற்றம் புரிகிறோம். அல்லேலூயா. அதனால தான் 30ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இதனால் தானே, வாசிக்கலாம் 30ஆம் வசனம். வலுவுற்றோர் அல்ல, வலுவற்றவராயும், வலுவற்றவராயும். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆமென், ஆமென், ஆமென். அதனாலதான் இங்கே ஏசாயா 1ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை உங்கள் உடலில் நலமே இல்லை, ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்படப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவில்லை. அதான் இங்கே சொல்றார். ஆண்டோடைய வார்த்தையை உண்கின்ற நாமும் நீயும் ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையும் நேர்மையோடும், இல்லையா, உண்மையோடும் நேர்மையோடும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ்.
உமக்கு ஆராதனை. அதனால தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் தூய பவுல் அழகாக சொல்லுவார், ஆனால் இவ்வுரிமைகளில் எதையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் எழுதவும் இல்லை. அவ்வாறு பெற்றுக்கொள்வதை விட நான் சாவதே நல்லது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்குரிய பெருமையை எவரும் அழித்துவிட முடியாது. ஆமென். ஆமென். பவுல் என்ன கட்ஸா சொல்றாரு பாருங்க. அவர் இல்லாம இந்த 14 திருமுகத்தை எழுத முடியும் சொல்லி அவர் திருமறா பேசியிருப்பாரா? இல்லையே. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தூய பவுல் இந்த 14 திருமுகங்களை எழுதினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய புத்திசாலி தான். பழைய ஏற்பாடு நூலெல்லாம் கரைச்சு குடித்தவர், எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தவர் தூய பவுல். இப்போ ஆண்டவர் ஒரு வீழ்ச்சி கீழே விழுந்தான். 3 நாள் கண்ணு தெரியாமல் கிடந்தான். செதில்கள் விழுந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. உனக்கு ஒரு செப்பரேட் போராட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்றான் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, ஒரு கட்ஸா சொல்றாரு பாருங்க, எனக்குரிய பெருமையை எவரும் அழித்து விட முடியாது. 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை. இவ்வுரிமைகளில் எதையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் எழுதவில்லை. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது, நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை ஆண்டவர் சமத்தில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறேன்னா அப்படியே இறையிறக்கத்தின் ஆண்டவர் அப்படியே பின்னால் வந்துட்டு அப்படியே பிளஸிங் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் பக்கத்திலே இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வு. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி அப்படியே மிளர செய்வார், பிரகாசிப்பார். அவருடைய பிரகாசம் அப்படியே பிரதிபலிக்கும். இல்லாட்டி இருளில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் சொல்றாரு பாருங்க, இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது என்று உணர வேண்டும். யார் யாருக்காகவும் ஜெபிக்கிறது இல்லை, யார் யாருக்காகவும் வாசிக்கிறது இல்லை. அவங்கவுங்க வயிற்றுக்காக, அவங்கவுங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் இறை வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. அவங்கவுங்க தேவை. எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை மாற்றம், பிள்ளைகளுடைய மாற்றம், பிள்ளைகளை ஒற்றுமை, குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஞானத்தோடு வளரணும், குடும்பம் இன்னும் அவருடைய ஃப்யூச்சர் இருக்குது, பசங்களுடைய படிப்பு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கோம்னா உண்மையே இறைவார்த்தையை அறிவிக்கணும்னு யாராவது உட்காந்துருக்கணுமா? இல்லையே. என் கடமை நான் செய்யணுன்ற எத்தனை பேர் முன்னால் வந்திருக்கிறோம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நான் செய்தாக வேண்டிய செய்யவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம். நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு, நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு. 5 ஆண்டு காலங்களாக இந்த கூகுள் மீட்டில் ஆண்டவர் என்னை கொண்டு வழி நடத்துகிறார் என்றால் நான் பயன்படுத்துவது என்னை அவர் தெரிந்தெடுத்த நான் ஒரு கருவி, ஜஸ்ட் an இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு பாத்திரம், அவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். நான் இங்கே சும்மா ஜஸ்ட் டம்மி பீஸ் அப்படியே உட்காந்துருப்பேன். ஆனால் ஆவியார் எனக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் நாட்டில் போயிட்டே இருப்பார். ஆகும், எல்லாம் ஆகும்,
உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். அவரால் மட்டும்தான் ஆகும். அல்லேலூயா. 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 அப்ப 18ஆம் வசனத்துல தூய பவுல் சொல்றார் பாருங்க, அப்படியானால் எனக்கு என்ன கைமாறு, எனக்கு கைமாறு என்ன, எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்கிறார், எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு விட்டுவே எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பவுல் அழகா சொல்றாரு, அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? எல்லாரும் கேட்கிற கேள்வி, எனக்கு என்ன கைமாறு? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மன நிறைவையே கைமாறு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ஃபீஸ் வாங்குறேன்னா, நற்செய்தி அறிவிக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன், வசனம் சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க எல்லாரும் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறேன்னா? இல்லையே. வந்து உட்காருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம். யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸ் நடத்துறது இல்லை, தசம பாவக வாங்கிட்டு கிளாஸ் நடத்துறது இல்லை. எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவு. அல்லேலூயா. அந்த மன நிறைவு தாங்க எனக்கு கைமாறு. நற்செய்தி அறிவிக்கலன்னா ஐயோ எனக்கு கேடு, படுக்க போட்டான்னு செத்துருவேன், அவ்வளோதான். என் ஆவியெல்லாம் டக் 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 விசா வந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவருக்குள்ள போக 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 வலிமை 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 வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பொல்லாத சாத்தான் நிற்க முடியாது. ஒரே வார்த்தை, சாத்தானே அப்பாலே போ, நீ உலக காரியத்தை நினைக்கிறார். பேதுரை பார்த்து சொல்லுவார், பேதுரு அன்பு சீடன், முதல் சீடன். ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், இங்கே இருந்துக்கலாம், இங்கே செட்டில் ஆகிடலாம். நீ பலவற்றை பண்ணி நினைக்கிற, உலகத்தை பற்றி சிந்திக்கிற, சாத்தானுடைய சிந்தனை உனக்குள்ள இருக்குதே, அதனால சாத்தானே அப்பாலே போ. ஆனா போன்னு சொல்லிட்டாலும் அப்புறமா கேட்பாரு, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ 3 முறை என்ன மறுதளிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை நேசிக்கிறாயா? நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. தூய பவுல் அழகா சொல்றார். அதனால தான் 19ஆம் வசனத்தில் சொல்வாரு, நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். அல்லேலூயா. நீங்க எவ்வளவோ திட்டலாம், பின்னாடி பேக் பைட் பண்ணலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம், பிரதர் அப்படி, பிரதர் இப்படி, பல விஷயங்கள் எல்லாரும் பேசலாம். நான் யாருக்கும் அடிமையா இல்லாதது பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டு, அது என்னுடைய பணி. அதனாலதான் 20ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போல ஆனேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போல ஆனேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவன் போலானேன். அல்லேலூயா. திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல. ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர
வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது உங்களுக்கு கொண்டு வரணும், தட்டு தடுமாறியாது எப்படியாவது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், குடும்பம் அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும். இன்னைக்கு பான் பராக் போடுற குடும்பம், மது அருந்துற குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. அந்த மது உள்ள போய் எப்படியாவது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த கணவன் மனைவி உறவு நிரந்தரமாகணும், பிரிவு இருக்கக்கூடாது, அங்கே ஒரு உறவு நீடிக்கணும். அதற்காக வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர, வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். அவங்க கூடவே போய் அவங்க கூடவே இருந்து அவங்க கூடவே பேசி அவங்களையே எப்படியாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மனமாற தேவையில்லை 99 ஆடுகளை மனமாற தேவை ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அதுக்குதான் இந்த போராட்டம். எத்தனை போராட்டம் வந்தாலும் நற்செய்தி பணியில் போராட்டம் உண்டு. பலர் பல மாதிரி பேசலாம், பல மாதிரி நிந்தைக்கு அவமானம் வரலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எனக்கு கைமாறு உண்டு. எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எல்லாருக்கும் எல்லாமா. எத்தனை கேவலம், பேச்சு, அவதூறு எல்லாத்தையும் புகுத்துகளை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை கூட இருக்குது. அல்லேலூயா. கோலியாத்து நல்லா பெரிய பெரிய வாட்ட சாட்டமா நிற்கிறான். எல்லா அணிகலன்களையும் பூண்டு விட, நானோ கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றியுண்டு. அதனாலதான் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்தில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பரிசு பெறுவதற்காக நீங்களும் ஓடுங்க. பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகள் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். 26ஆம் வசனம் இன்னும் அழகா, நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்து சண்டை இட மாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாடே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை.
இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு அடியேனை நடத்துவே. அப்பா, நீர் நடத்தினீர் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசி இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைத்தீரப்பா. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியாலே எல்லாமாகும் என்ற கருத்தோடு கூடி இந்த நற்செய்தி பணி தூய ஆவியான வரும் கொடைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. அனைத்தையும் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்குரைக்கலாம். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். அல்லேலூயா என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39-40 வசனம் அழகாக சொல்லுகிறது. என் அன்பர்களே, இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள். பரவச பேச்சு பேசுவதை தடுக்காதீர்கள். பரவச பேச்சு பேசுவதை தடுக்காதீர்கள். அது ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. மிக உற்சாகமாய் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருந்து இந்த இறைவார்த்தைகளை கேட்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே காலை மாலை ஏற்ற நேரத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இறை வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலப்படுவோம். ஆவிக்குள்ளே வார்த்தையிலே அனலாயிருப்போம். அல்லேலூயா.